ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிரித்தெழுதுக. ஸோ பிரித்தெழுதுக எப்படி எழுதுறது, சேர்த்தெழுதுறதுக்கு எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்க்க சிம்பிளாக இருக்கும், பட் எங்கேயாவது ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு இது எவ்வளோ யூஸ் ஆச்சு அப்படிங்கிறது தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நிலவு ப்ளஸ் என்று அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சேர்த்து எழுத போகிறோம்னு பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஊ, இந்த ஊ எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூ ப்ளஸ் ஊ. யூ ப்ளஸ் ஊ அப்படிங்கிறது என்ன? ஊ. ஓகே ஓகே யூ ப்ளஸ் ஊ ஈக்குவல் டு ஊ, ஒரு மெய்யெழுத்து ப்ளஸ் உயிரெழுத்து. ஓகே, இப்படி சேர்ந்து தான் இந்த மாதிரியான எழுத்துக்கள் உருவாயிருக்கும். ஸோ இந்த எழுத்து எப்படி உருவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம சின்ன கிளாஸஸ்லேயே படிச்சிருக்கோம். யூ ப்ளஸ் ஊ ஊ. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஊவை கேன்சல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு எப்படி எழுதுவீங்க? நிலவ். இப்போ என்னது? யூ மட்டும் போட்டுக்கோங்க ப்ளஸ் இன்று. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் லெட்டரும் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டரையும் சேர்க்க போகிறோம். யூ ப்ளஸ் ஏ, ஒரு மெய்யெழுத்து ப்ளஸ் உயிரெழுத்து. யூ ப்ளஸ் ஏ அப்படின்னா வே. யூ ப்ளஸ் ஏ அப்படின்னா வே. ஓகேவா? ஓகே, இப்போது இந்த லெட்டரை தான் இந்த ரெண்டு லெட்டருக்கு காமனாக நம்ம எழுத போகிறோம். என்னென்னு? வே. அப்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா நிலவ், நிலவென்று. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ அதே மாதிரி தமிழ் எங்கள், தமிழ் எங்கள் அப்படின்னு இருக்கு. இந்த எழுத்தை சேர்த்து எழுதுனா எப்படி வரும்?